வாங்க, இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவான கதைய தான். ஒரு புதிய தேசம் பிறக்குது, பல கோடி மக்கள், நூத்துக்கணக்கான மொழிகள், ஆயிரக்கணக்கான கலாச்சாரங்கள், இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு சட்ட புத்தகத்தை உருவாக்குறது எவ்வளவு பெரிய சவால். அந்த மாபெரும் பயணத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச சுதந்திரம், அதோட கொண்டாட்டம். இன்னொரு பக்கம் தேச பிரிவினையால் ஏற்பட்ட ரணங்கள், ஆறாத வடுக்கள். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கோடிக்கணக்கான மக்களுக்காக ஒரே ஒரு ரூல் புக்கை எப்படிங்க எழுத முடியும்? இது சும்மா சாதாரண சவால் இல்ல, நம்ம தலைவர்கள் சந்திச்ச ஒரு இமாலய சவால். சரி, இவ்வளவு பெரிய வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சில மாசங்களா? இல்ல ஒரு வருஷமா? எதுவுமே இல்ல. கணக்கு சரியா சொல்லணும்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள். ஆமாங்க, இந்த நாட்கள்லாம் சும்மா கடந்து போகல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் விவாதங்களுக்கு பிறகு உருமித்த கருத்து, ஒரு தொலைநோக்கு பார்வை, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம இந்தியாவோட இந்த அடித்தள ஆவணத்தையே உருவாக்கியிருக்கு. இது ஏதோ அவசரத்துல செஞ்ச வேலை கிடையாது. ரொம்ப நிதானமா பார்த்து பார்த்து செதுக்குன ஒரு சிற்பம் மாதிரி. உண்மையை சொல்லணும்னா இந்த முழு முயற்சிக்கும் இதயம் எதுன்னு கேட்டா அது இந்த ஒரு வரி தான். என்னன்னா, யாரோ வெளியில இருந்து திணிச்ச சட்டம் இல்லை இது. நம்ம இந்திய அரசியலமைப்பு இந்தியர்களுக்காக இந்தியர்களாலே உருவாக்கப்பட்டது. இதுதாங்க நம்மளோட தன்னாட்சிக்கு அடையாளம், நம்ம பெருமைக்கு ஒரு சின்னம். சரி, வாங்க முதல் பகுதிக்கு போலாம். நமக்காக ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல எப்படி உருவாச்சு, அதோட வரலாறு என்ன, அதை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம் வாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கான அரசியலமைப்பு பத்தின யோசனையே வந்துச்சுன்னு. ஆனா அது உண்மையே இல்ல. இதற்கான விதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1934லயே எம்என் ராய் அவர்களால் போடப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் 1935ல் இந்திய தேசிய காங்கிரஸ் இதை அதிகாரப்பூர்வமா ஒரு கோரிக்கையா வச்சாங்க. பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் 1940ல் பிரிட்டிஷ் அரசாங்கம் சரி உங்க கோரிக்கையை ஏத்துக்கிறோன்னு சொன்னாங்க. பாருங்க, இது பல 10 வருஷ கனவுங்க. ஓகே, இப்ப நாம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. இதை நான் கனவு குழுன்னு தான் சொல்லுவேன். சரி, இவ்ளோ பெரிய வேலையை செய்ய போறது யாரு? இந்த அரசியலமைப்புங்கிற சிற்பத்தை செதுக்கின சிற்பிகள் யாருன்னு பார்க்கலாமா? இந்த பிரம்மாண்டமான வேலையை செஞ்சது யாருன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பிரதிநிதிகள் கொண்ட குழு. அதாவது இந்தியாவுக்கான சட்டத்தை எழுதுறதுக்காக அப்போ இருந்த மாகாண சட்டமன்றங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க. அந்த சபையில யார் யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 389 பேர். இதுல பிரிட்டிஷ் மாகாணங்கள்ல இருந்து 292 பேர், அப்புறம் மன்னர்கள் ஆண்ட சமஸ்தானங்கள்ல இருந்து 93 பேர், அது மட்டும் இல்லாம சீஃப் கமிஷனர் மாகாணங்கள்ல இருந்து ஒரு 4 பேர்னு சொல்லப்போனா அப்போது இந்தியாவோட எல்லா மூலை முடுக்குல இருந்தும் ஆட்கள் இருந்தாங்க. எவ்வளோ ஒரு டைவர்ஸான டீம் பாத்தீங்களா? இந்த எல்லா சட்ட வேலைகளுக்கும் அதோட கட்டமைப்புக்கும் மையப்புள்ளியா ஒருத்தர் இருந்தாரு. அவர்தான் வரைவு குழுவோட தலைவர். அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள்தான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை நாம இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு ரொம்ப பெருமையோட சொல்றோம். ஏன்னா அவரோட பங்களிப்பு அப்படிப்பட்டது. நிஜமாவே ஒரு மகத்தான பங்களிப்பு. அடுத்ததா 3வது பகுதி, வழிகாட்டும் கொள்கைகள். இப்போ பாருங்க, எந்த ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரு வலுவான ஃபவுண்டேஷன் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம அரசியலமைப்புக்கும் ஒரு தத்துவ ரீதியான ஃபவுண்டேஷன் தேவைப்பட்டுச்சு. அந்த ஃபவுண்டேஷனை நம்ம நிர்ணய சபை எப்படி போட்டாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அது டிசம்பர் 13, 1946. அன்னிக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அதுக்கு பேரு குறிக்கோள்கள் தீர்மானம். சொல்லப்போனா இதுதான் நம்ம அரசியலமைப்போட ஆன்மாவாவே மாறுச்சு. அப்போ அந்த தீர்மானத்தோட முக்கியமான கொள்கைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இறையாண்மை, அடுத்து நீதி, அப்புறம் சுதந்திரம், சமத்துவம், கடைசியா சகோதரத்துவம். இந்த 5 விஷயங்கள் தான், இந்த 5 தூண்கள் தான் நம்ம அரசியலமைப்பை உருவாக்குற முழு பயணத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த தீர்மானம் வெறும் ஒரு பேச்சோட நின்னுடல. அதுதான் பின்னால நம்ம அரசியலமைப்போட முகவுரையா, அதாவது பிரியாம்பிளா மாறுச்சு. அந்த அளவுக்கு அது முக்கியமானது. சரி, இப்போ 4வது பகுதிக்கு வந்தாச்சு. தேசத்தோட எதிர்காலத்தையே வரைகிற ஒரு முக்கியமான கட்டம் இது. கொள்கைகளை எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, அடுத்து என்ன? அதையெல்லாம் எப்படி ஒரு சட்ட ஆவணமா, ஒரு டாக்குமெண்டா மாத்துறது? அந்த நுணுக்கமான வேலையை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வரைவு பணி எவ்வளவு ஒரு ஜனநாயக முறைப்படி நடந்துச்சுங்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸே ஒரு சாட்சி. பாருங்க, முதல் டிராஃப்ட வெளியிட்டாங்க. அப்புறம் பொதுமக்கள் கிட்டையும் நிபுணர்கள் கிட்டையும் கருத்து கேட்டாங்க. அடுத்து ஒவ்வொரு சட்டப்பிரிவையும் ஆமாங்க கிளாஸ் பை கிளாஸா விவாதம் செஞ்சாங்க.
கடைசியா 3வது வாசிப்புக்கு அப்புறம் தான் அதுக்கு இறுதி ஒப்புதல் கொடுத்தாங்க. ரொம்பவே வெளிப்படையான ஒரு வழிமுறை. அந்த விவாதங்கள்லாம் ஒரு நாள் 2 நாள் இல்ல, மொத்தம் 165 நாட்கள் நடந்துச்சு. அப்பப்பா, யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சட்டப்பிரிவும் எந்த அளவுக்கு ஆழமா விவாதிக்கப்பட்டிருக்குன்னு. அதனால தான் நம்ம அரசியலமைப்பு உலகத்திலே ரொம்ப அதிகமா விவாதிக்கப்பட்ட அரசியலமைப்புகள்ல ஒண்ணா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு தனிநபர் சாதனை கிடையாது. இது ஒரு டீம் ஒர்க். டாக்டர் அம்பேத்கர் வரைவு குழுவோட தலைவரா இருந்தாருன்னா, நேரு மத்திய அதிகாரங்கள் குழுவையும் சர்தார் பட்டேல் மாகாணங்களுக்கான குழுக்களையும் வழிநடத்தினாங்க. இப்படி பல பெரிய தலைவர்களோட உழைப்பு இதுல இருக்கு. அவ்வளவுதான். நாம இப்போ கிளைமேக்ஸ்க்கு, அதாவது 5வது பகுதிக்கு வந்தாச்சு. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தருணம். நம்ம நாட்டுக்கான புது ரூல் புக் ரெடியாகி அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்ட அந்த உச்சக்கட்ட தருணத்தை பத்தி பார்ப்போம். இங்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். அதை சரி பண்ணிடலாம். 2 முக்கியமான தேதிகள் இருக்கு. ஒன்னு நவம்பர் 26, 1949. அன்னைக்கு தான் நம்ம அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டாங்க. அதனால தான் அதை நம்ம அரசியலமைப்பு தினமா கொண்டாடுறோம். ஆனா அது முழுசா அமலுக்கு வந்தது எப்போன்னா ஜனவரி 26, 1950. அதை தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம். இப்போ தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க இந்த முழு பயணத்தையும் ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். 1934ல ஒரு ஐடியா வருது, 46ல சபா அமையுது, 47ல டிராஃப்டிங் வேலை ஆரம்பிக்குது, 48ல டிராஃப்ட் வெளியாகுது, 49ல ஏத்துக்கிறாங்க. கடைசியா 1950ல அது அமலுக்கு வருது. உண்மையாவே இது ஒரு மறக்க முடியாத அற்புதமான பயணம். சுமார் 70 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ விவாதங்கள், ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை, இதிலேந்து உருவான இந்த ஆவணம் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடான நம்ம இந்தியாவை எப்படி தொடர்ந்து வழிநடத்திட்டு இருக்கு, எப்படி வடிவமைச்சிட்டு இருக்கு, இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?